கர்த்தர் அதிசயங்களை செய்கிறார். ஊழியங்கள் வழங்கும் ஜீவ வார்த்தை. இந்த நாளிலும் கர்த்தருடைய ஊழியக்காரன் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீவ வார்த்தை மூலம் உங்களை சந்திப்பதில் கர்த்தருக்குள் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இயேசப்பா நல்லவர், அவர் போதுமானவர். அவரே நமக்கு எல்லாவற்றையும் செய்ய வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். நமக்கு எல்லாம் அவர் செய்வார். காலையிலே அவரை தேடுங்க. இரவு நித்திரைக்கு போகிறதுக்கு முன்பாக இயேசப்பாவுக்கு நன்றி செலுத்துங்க. அவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளில் உங்களுக்கு தேவையான நன்மையை அவர் நிச்சயமாய் கண்டறிடுவார். யாராவது இன்றைக்கு கண்ணீரோடு கவலையோடு இருப்பீங்கன்னா உங்களுக்கு இன்றைக்கி அதிசயம் நடக்கும். கவலைப்படாதீங்க. இந்த நாளின் ஜீவார்த்தைக்கான வசனம் சங்கீதம் 33:3 வசனம். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள், ஆனந்த சத்தத்தோடே வாத்தியங்களை நேர்த்தியாய் வாசியுங்கள். அவருக்கு புது பாட்டை பாடுங்கள். கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கணும். அது அழகாய் பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம ஆண்டவரிடத்தில் நமக்கு தேவைப்படுறத ஜெபத்தில் கேட்குறோம். சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்யும் பொழுது நம்ம என்ன செய்கிறோம்? ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறோம், மற்றவங்களுக்காக செபிக்கிறோம். ஆனால் நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, வேதத்தை வாசித்து தியானித்தாலும் சரி, கர்த்தருக்கு ஊழியம் செய்தாலும் சரி, நம்ம கர்த்தரை பாட்டு பாடி ஆராதிக்கணும். தேவன் விரும்புகிறார். குறிப்பாக நாம் ஆராதிக்கிற சபையில் ஆராதனையில் பங்கு பெறணும். கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கும் போது நாமும் இணைந்து அந்த பாடல்களை பாடி ஆராதிக்கணும். தனிப்பட்ட முறையில் ஆராதிக்கலாம். அதாவது சபையோடு இணைந்து ஆராதிப்பது அது வேதத்திலே குறிக்கப்பட்ட ஒரு நியமம், ஒரு சட்டம். அதனிடம் தனியாகவும் ஆராதிக்கலாம். அதாவது பவுலும் சீலாவும் 2 பேராக சிறைச்சல் ஆராதித்தாங்க. 2 பேர் ஆராதித்தாங்க. ஒரு தனி மனிதன் ஆராதிக்க முடியும். நம்ம எங்கே இருந்தாலும், வீட்டில் இருந்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் நமக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சுன்னா கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கலாம். இந்த ஆராதனை நம்ம உள்ளத்தில் மகிழ்ச்சியை கொண்டு வரும். அந்த ஆராதனை தேவனுடைய இருதயத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரும். ஒரு ஆராதனை நடுவில் வருவார். துதிகளில் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன். நீங்கள் அதை மறந்து விடக்கூடாது. அதனால் இந்த நாளில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நாம் பாடி ஆண்டவரை துதிக்காத ஆராதிக்காத ஆளாக இருந்தால் இன்றைக்கு உம்மை பாடி ஆராதித்து மகிமைப்படுத்த நான் அர்ப்பணிக்கிறேன். நான் உண்மையாக வெளிவேஷமாகவோ மக்களை ஏமாத்துறதுக்கல்ல, உண்மையாக உண்மை பாட்டு பாடி ஆராதித்து துதித்து மகிமைப்படுத்துன்னு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போமா? ஜெபிக்கலாம். ஆம் ஆண்டவரே, கர்த்தருக்கு புது பாட்டை பாடுங்கள். நம்முடைய கிருபை வெளிப்படட்டும். ஆண்டவரை, யாரெல்லாம் உம்மை பாடி துதித்து ஆராதிப்பதற்கு வெட்கப்படுறாங்களோ அவர்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். சிலர் மற்றவர்கள் பாடுகிற பாடல்களை ரசிப்பார்கள். ஆண்டவரே, அவ்வளவுதான். ஆனால் இவர்களாய் கர்த்தரை வாய் திறந்து துதித்து மனதார நன்றி செலுத்தி ஆராதிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு அற்புதம் செய்யும். உண்மை ஆராதிக்க கிருபை தாரும். அதே போல் ஆண்டவரை, வியாதிப்பட்டவங்களை சுகமாக்கும், கடன்பட்டவங்களுக்கு விடுதலை கொடுங்க. இன்றைக்கு பிறந்த நாளை காண்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. திருமண நாளை காண்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பீராக. கமெண்ட் செக்ஷனில் ஜெப குறிப்பு அனுப்பியிருக்கிற எல்லாருக்கும் அற்புதம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.